அப்பா நம்மளுக்கு தான் பிள்ளையா பிறந்தவன். இந்த பாவி நம்மளுக்கு தான் பிள்ளையா பிறந்தவப்பா. பெற்றி எடுத்தார்களே பிள்ளை இல்ல. இந்த பசங்களுக்கு நான் பிள்ளை கிடையாதுப்பா. இந்த பாவிக்காமா இந்த பாவிக்காமா பெற்றி எடுத்தார்களே பிள்ளை இல்ல. எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது. எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாதுப்பா. நான் ஓடியா பிறந்தப்பா. நான் ஒன்றிய பிறந்தவனை தானப்பா. எனக்கு அவன் எழுந்து போன பிறகு திருமணம் செஞ்சு வைக்கிறா. அப்பா எனக்கு திருமணம் நடந்தா என் சொந்த பந்தம், என் உற்றார் உறவினர்கள், என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எனக்கு மலர் எடுத்து தூவி என்னை வாழ்த்துவாங்கப்பா. ஆனா இந்த பாவிக்கு அந்த குடுப்பனை கிடையாதுப்பா. நான் ஓடியா பிறந்த பாவிப்பா. அப்பா அக்கம் பக்கம் உள்ள அக்காமார்களே, அக்கம் பக்கம் உள்ள அண்ணன் மகளே, அக்கம் பக்கம் உள்ள அண்ணன் மகளே, மாண்ட பிணத்துக்கு என்ன பிடிச்சு கட்டுறாங்களே. நான் எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தி இறந்து போன பிணத்துக்கு தாலி கட்ட கொண்டு போறேன். பத்மாவதி, நீ யாருக்கு தீங்கு செய்த? நீ ஒரியா பிறந்தது பாவமா? இருக்கும் பொழுது உங்க அம்மா இறந்துட்டாங்களே அது பாவமா? பாதிலே உன்னை விட்டுட்டு ஓடிட்டாரு உன் அப்பா. உனக்கு ஏற்பட்ட சோதனை எவ்வளவுமா? பத்மாவதி, பாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன தலை விதி எழுதியிருக்கிறாளோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கம்மா. இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உனக்கு திருமணம், செத்து போன பிணத்துக்கு நீ தாலி கட்டணும். இது பார்க்கக்கூடிய காலம்மா. இது உலக அறியாத புதுமையாக இருக்கிறது. பத்மாவதி, உன் நல்ல மனதுக்கு நல்லதே நடக்கும். இந்த பாவி என் ஆசீர்வாதமும் இந்த மக்கள் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு அம்மா. உன் திருமணம் நல்லதா முடிக்கணும் அம்மா. உன்னை தகன செய்ய முடியாமல் உன்னை வைத்துக் கொண்டு நான் அழுது கொண்டு செல்கிறேன். அண்டவா மாலை கரி கரி மாலை கருக்களில் சோலை கருங்கோயில் தேவாடுதோ சோடி குயில் ஒன்று பாடி பறந்தது தேடுதோ கண்ணுக்குள்ளே பா நின்னுக்குள்ளே போ கண்ணுக்குள்ளே பா நின்னுக்குள்ளே
கரிக்கலில் சோலை கரிங்குயிமாடினோ சோடி கிளி ரெண்டு பாடி பறந்ததான் தேடுதோ. கரிக்கலில் சோலை கரிங்குயில் ஏவாடுதே சோடி கிளி ரெண்டு பாடி பறந்ததான் தேடுதோ. ஆண்டவா, இறைவா, நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தான். உள்ளத்திலே வஞ்சமும் புதட்டிலே பஞ்சமத சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். என் மகன் ஒரு குற்றமும் செய்தறியாதவனாச்சு, உலக அனுபவமே தெரியாதவனாச்சு. அவன் பிறந்து வளர்ந்து எந்த இன்ப துன்பத்தையும் அனுபவிக்கவில்லையே. அதற்குள் அந்த ஆண்டவன் என் மகனை பிரித்துக் கொண்டானே. நாரத மகமனில் கூறியவாறு இறந்த என் மகனுக்கு திருமணம் செய்தால்தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும், அவன் சொர்க்கத்துக்கு செல்வான் என்று இறந்த பிணத்தை வைத்து அழுது கொண்டிருக்கின்றேனே. என் மகனுக்கு பெண் கொடுக்க யாரும் முன் வரவில்லையே. இறைவா, இந்த சுடுகாடு இடுகாடு எழுதக்கூடிய சுடுகாட்டுக்கு நீங்க ஏமா வந்தீங்க? ஐயா, தண்டார் மூலியமா நான் கேட்டேங்க. ஆமாங்க, மதுவனபுரி நாடு ராஜேந்திர மன்னன் இருந்து போன பிணத்துக்கு யார் பெண் கொடுக்க முன் வராங்களோ 10 லட்சம் பணமும் பாதி ராஜபுரம் நான் கேட்டேங்க. அதனால் நான் பெண் கொடுக்க முன் வந்திருக்கேன். இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க முன் வந்திருக்கிறீர்கள்? ஆமாங்க. இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க முன் வந்திருக்கின்றீர்களே, நீங்கள் அல்லவா ஒரு தெய்வம், நீ அல்லவா ஒரு உத்தமி, நீங்க